प्रभः निर्विघ्नं सर्वकार्येषु सर्वदा व्यासं वसिष्ठनप्तारं शक्तेः कोदर अकल्मषं पराशरात्मजं वन्दे शुकतातं तपोनिधिं व्यासाय विष्णुरूपाय व्यासरूपाय विष्णवे नमो वै ब्रह्मनिधये वासिष्ठाय नमो नमः। सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम्। பூழியர்கோன் வெப்பொழித்த புகழியர்கோன் கழல் போற்றி ஆழிமிசை கல்மிதப்பில் அணிந்த பிரான் அடி போற்றி வாழி திருநாவலூர் வந்தொண்ட பதம் போற்றி ஊழிமலி திருவாத ஊர திருத்தாள் போற்றி அருணகிரி ஈடே ஸ்கந்த சத்கீதி சூக்தி பிரகடித பக்தி நிஷ்புஷ சுத்த சத்வஹ அனுதினமக ஜாதா சுமுதாம அடனோத்யதரதிஹி அகிலசு பூஜ்ய சாஞ்சலி பூதி பூஷः நமக் ஏகினே சக்தே சாபிதுभ्यं நமஸ்சாகதுभ्यं நமக் குக்குட்டாய நம சிந்தவே சிந்து தேசாய துभ्यं புனஸ்கந்த மூர்த்தே நமஸ்தே நமோஸ்து. இன்றைய தினம் 118வது வாரம் 118வது திருப்புகழ். இதற்கு முன்னாடி தை கிருத்திகைக்கு ஒரு சிதம்பரம் திருப்புகழும் தைப்பூசத்துக்கு ஒரு மயில் வகுப்பும் கண்டு ரசித்தோம். அதன் அடிப்படையில் அதை தொடர்ச்சியாக அதற்கு முன்னாடி ஸ்ரீகாளஹஸ்தியில விட்டோம். ஸ்ரீகாளஹஸ்தி திருப்புகழ் ஒண்ணு பார்த்தோம். ஒரு தமிழ் சென்னை மாநகரத்தை சுத்தி இருக்கக்கூடிய நிறைய ஸ்தலங்கள், இதை சுத்தி இருக்கக்கூடிய ஸ்தலங்களில் அருணகிரிநாதர் என்னெல்லாம் பாடியிருக்கார், இந்த விஷயங்கள் எல்லாம் பார்த்துட்டு வந்தோம். அதன் அடிப்படையில் அதனுடைய அதே வரிசையில் இன்றைய நாள் ஒரு அழகான ஒரு திருப்புகழ், திருவேற்காடு திருப்புகழ். திருவேற்காடு என்பது மெட்ராஸில் இருந்து ரொம்ப கிட்ட வெஸ்டர்ன் சைட்ல இருக்கக்கூடிய ஒரு திருப்புகழ், ஒரு 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 ஸ்தலமானது திருவேற்காடு. அங்க இருக்கக்கூடிய அந்த சுவாமிக்கு பேர் திருவேற்காடு வேதபுரீஸ்வரர், பாலாம்பிகா சமேத வேதபுரீஸ்வரர். இங்கே திருஞான சம்பந்தர் திருஞான சம்பந்தரால் பாடல் பெற்ற ஸ்தலமும் இதுவே. இந்த இடத்துல வேதங்களானது பிரளய காலத்திற்கு பின்னாடி ரிக்யஜுர் சாமாதர்வன வேதங்கள் இங்க வேலமரமாக இங்கே இறைவனை வழிபட்டதாகவும், அதனால் இதற்கு வேல்காடு என்று ஆகி அது வேற்காடு என்று பிற்காலத்தில் அது மாற்றமும் ஆனது. அப்படி அதுக்கான உள்ள ஒரு மரமும் ஒண்ணு இருக்கு, ஸ்தல விருட்சம் வேல மரம் தான். இங்க ஆக்சுவலா இங்க மூர்க்க நாயனாருடைய அவதார ஸ்தலமும் இதே ஒரு திருவேற்காடு ஊர் தான். இங்கே சம்பந்தர் வந்தத பெரிய புராண பாடல் 1029வது பாடல்ல சொல்லும் பொழுது, மண்ணுப்புகழ் திருத்தொண்டர் என்று இருக்கக்கூடிய அந்த செய்யுளில் கடைசியில சென்னிமதி அணிவார் தன் திருவேற்காடு சென்று அணைந்தார் திருஞானம் உண்டு செல்வர் என்று சேக்கிழார் பெருமான் பெரிய புராணத்தில் இதனை திருவேற்காட்டிற்கு சம்பந்த பெருமான் வந்ததை பதிவு செய்கின்றார். இந்த பாட்டுல சம்பந்தர் பாடின அந்த பாட்டானது ஒளித்துள்ள என்கின்ற ஒரு பாட்டு. அதற்கு பின்னாடி திருவேற்காடுல திருவலிதாயம் போனதாகவும், திருவலிதாயம் ஸ்தலத்தை முன்னே நம்ம ஒரு இடத்துல பார்த்துட்டோம். முதல்ல ஆரம்பிக்கும் போது அங்கதான் ஆரம்பிச்சோம். திருவேற்காட்டில் சம்பந்தர் இயற்றிய அந்த தேவாரமானது ஒள்ளிது உள்ள கதிக்கு ஆம் இவன் ஒளி வெள்ளியான் உரை வேற்காடு உள்ளியார் உயர்ந்தார் இவ்வுலகினில் தெல்லியார் அவர் தேவரே என்று இருக்கக்கூடிய அந்த தேவார பாடல் தான் பாடின அந்த பாட்டு, சம்பந்தர் பாடின அந்த பாட்டு. இப்படி இந்த இடத்தில் வேதபுரீஸ்வரர் இருக்கக்கூடிய இந்த ஸ்தலத்திற்கு அருணகிரிநாதர் இயற்றின பாட்டிலையும் இயற்றின அந்த திருப்புகழிலையும் என்ன பண்றாருன்னா, எந்த ஒரு ஸ்தலத்திற்கும் இல்லாத ஒரு தனி ஒரு சிறப்பு இந்த ஸ்தலத்துல என்ன சொல்றார், வேதபுரீஸ்வரர் தரும் சேயே, திருவேற்காடு வேதபுரீஸ்வரர் தரும் சேயேன்னு சொல்லி சுவாமியோட சேர்த்து அந்த ஊர் சுவாமி அது கொடுத்த முருகனே என்று அருணகிரிநாதர் பாடுகின்றார். இந்த ஸ்தலத்தில் பாடுகின்றார். இது மாதிரி வேற சில ஸ்தலங்கள்ல இருக்கலாம். இதுவே நம்ம மயிலாப்பூர் போனா திருமயிலா கபாலீஸ்வரர் தரும் சேயேவோ, இல்ல நம்ம திருவொற்றியூருக்கு போனா தியாகராஜர் தரும் சேயேவோ, இப்படி வன்மீகநாதர் தரும் சேயேன்னு பாடினது இல்லை. ஆனா இந்த இடத்துக்கு வேதபுரீஸ்வரர் தரும் சேயே என்று அருணகிரிநாதர் அந்த சுவாமியோட சேர்த்து சொல்றார் இந்த இடத்துல. இதற்கு ஒப்பிட்டு ஒண்ணு சொல்லணும்னா, வைத்தியநாத பெருமாளே என்று அருணகிரிநாதர் வேலூர்ல பாடும்பொழுது, அதாவது வைத்தீஸ்வரன் கோவில்ல பாடும்பொழுது சொல்லுவார். அதற்கு இணையாக இருக்கக்கூடிய ஒரு இடம் தான் இந்த இடத்துலயும் சுவாமியோட பெயரோட சொல்லக்கூடிய ஒரு ஸ்தலமானது இது. இந்த பாட்டுல ரொம்ப அழகான ஒரு விஷயம், இது எல்லாத்தையும் விட அந்த மோனை எதுகையானது எப்படி அமைஞ்சிருக்குன்னு நீங்க பார்க்கலாம். ஒரு தடவை நான் படிச்சு காமிக்கிறேன் இந்த பாட்டை, அதுக்கப்புறம் நான் சொல்றேன். கார்ச்சார் குழலார் விழியார் அயிலார் பால் மொழியார் இடை நூல் எழுவார் சாரில நீர்முலை மாதர்கள் மயலாலே. கடைசியில எய்பு முடிஞ்சிருச்சு.
ஆனா கார்ச்சார் குழலார் விழியார் அயிலார் பால் மொழியார் இடை நூல் எழுவார் சாரில நீர்முலை மாதர்கள் மயிலாலே. எத்தனை இடத்துல அந்த எதுகையானது அமைந்திருக்கு பார்க்கலாம். காள் காதலதா மனமே மிக வார்காமுக நாயுரு ஜாதக மாப்பாதக நாம் அடியே நின்னருளாலே. இங்கேயும் வரும் ஒரு நெடில், அதுக்கப்புறம் ஒரு மெய்யெழுத்து சேர்ந்ததாக இருக்கக்கூடிய அமைப்பு நம்ம எல்லா இடத்துலையும் பார்க்கலாம். கார்ச்சார் குழலார் விழியார், அது மாதிரி காள் காதல தாமனமே மிக. அடுத்த மூணாவது பார்ப்பாய் அலையோ வடியோ வடியாரோடு சேர்ப்பாய். பார்ப்பான்னு ஆரம்பிக்குது, சேர்ப்பாய் அலை, கூர்ப்பாய் அலை மூணாவதுல. அடுத்ததுல பார்ப்பாவல நீர்ப்பாரினில் யார்பா ஆர்ப்பாயுன வார்பேரருளே பொழி காரண நேர்பாவஜ காரண மாமத ஏற்பாடிகளே அழிவேயுற. அந்த ரகரமும் ரகரமும் இருக்கக்கூடிய அந்த ஒரு மாத்தி மாத்தி பண்ணுவார். அடுத்ததுல வாக்கா சிவ ஒரு கா வர்க்கம் ஒண்ணு வந்தது. ஊக்காதிப யோக மதேயுரு மாத்தா சிவ பாலகுஹாவடி அடியர்கள் வாழ்வே வேர்க்காடவல் வேடர்கள் மாமகளார் கார்வனன் மாமா திரு வேர்க்காடுரை வேத புரீஸ்வர தருசேயே. கடைசியில வேட்டார் மகவான் மகளானவளேட்டார் திருமாமணவா பொனி நாட்டார் பெருவாழ்வென வேவரு பெருமாளே. இங்க இடத்துல அந்த டா வர்க்கம் வச்சு அந்த எதுகையானது டாவை வச்சு ஒரு எதுகை. இப்படி இந்த பாட்டு முழுக்க பாடும்பொழுது நீங்க நல்லா பண்ணலாம். அந்த அந்த நிறுத்தும் போது நிறுத்துற இடமெல்லாம் அந்த எதுகையில நிறுத்துற மாதிரியே அந்த பாட்டும் அமைஞ்சிருக்கும், அந்த ரிதமும் அதே மாதிரி இருக்கும். அருணகிரிநாதருக்கு இணை அருணகிரிநாதர் தான் இது. இந்த பாட்டில இருந்து அந்த அந்த அமைப்புல இருந்தே அவ்வளவு அழகா தெரியும். ஆரம்பம் போதே என்ன சொல்றார்? கார்ச்சார் குழலார் விழி ஆர் அயிலார். எல்லா இடத்துல அந்த எங்கெல்லாம் அந்த சார் ஆர் வார் இதெல்லாம் வருதோ ஒவ்வொரு இடத்துல ஒரு ஒரு மாதிரி யூஸ் பண்ணிருப்பார். ஆரம்பமே என்ன சொல்றார்? கார் சொல்றார், பின்னாடி சார், அந்த ஒரு அலிட்ரேஷன் சொல்லுவோம் இங்கிலீஷ்ல. அதாவது அந்த மோனை எதுகையானது சீர் எதுகையா வருது. அதாவது ஒரு இடத்துல எதுகை யூஸ் பண்ணி அடுத்த லைன்ல எதுகை யூஸ் பண்ணாம அந்த எதுகையானது அடுத்த சீரிலேயே அந்த எதுகையை போட்டார். கா சார் குழலார் விழி ஆர். இங்கங்கே எதுகையானது ரொம்ப பக்கத்துல பக்கத்துல வருதுங்க. கார் கார் என்றால் மேகம், சார் என்றால் ஏழாவது விபக்தி. அதாவது தமிழ்ல ஐயால் கூ இன் அது கண் சொல்லுவோம் இல்லையா? கண்ன்றது ஏழாவது விபக்தி. அந்த ஏழாவது விபக்தியானது சார். அதாவது கார் போன்ற குழல், அந்த போன்ற கார் இருக்கக்கூடிய குழல் அது இருக்கலாம். அந்த லொகேட்டிவ் எண்டிங்னு சொல்லுவோம் இங்கிலீஷ்ல. அதாவது சாருன்றது கண். அந்த கண் எடுத்துக்கோங்களேன், ஏழாம் வேற்றுமை உருவானது கண். அந்த கண்ணுக்கு இணையானது இந்த சார். அதாவது அது இணைக்கும் சொல்லது. கார் சார் குழலார். அதாவது குழலானது எப்படி இருக்கின்றது என்றால் அது கார் போன்று இருக்கின்றது. அதாவது மேகத்தை போன்று கருமையான கூந்தலை உடையவர்கள். விழி ஆர் அயிலார். இந்த இடத்துல ஒரு அங்க சார் வந்தது, இந்த இடத்துல ஆறு போட்டிருக்கார். விழியானது அயில் போன்று வேலை போன்று கூர்மையாக உள்ளது. ஆறு என்றால் கூர்மை. இந்த இடத்துல விழி என்றால் விழி என கண்கள். கண்களானது கூரிய வேல் போன்று இருப்பவர்கள், அப்படிப்பட்ட விழியை உடையவர்கள். பால் மொழியார், பாலை போன்று இனிமையாக பேசக்கூடியவர்களாகவும், இடையானது நூல் போன்று மெல்லியதாக இருக்கக்கூடியதாகவும். இதுவரையும் முடிஞ்சிருச்சா? பால் மொழியார், இங்க ஒரு ஆறு வந்திருக்கு. மொழியார் இடை நூல் எழுவார். இந்த இடத்துல ஒரு வார் ஒண்ணு வருது. வார். வார் என்றால் இந்த மேல போடக்கூடிய அந்த கச்சம், பிளவுஸ் இப்ப சொல்றோம் இல்லையா? அதற்கு அந்த அந்த கச்சத்துக்கு பேரு வாருன்னு பேரு. எழுவார் எழுப்பக்கூடிய எழுந்து இருக்கக்கூடிய அந்த கச்சத்தை எதிர்மேல அந்த கச்சம் போட்டிருக்காங்கன்னா வார் சார். எங்க இருக்குன்னு அந்த சார் முன்னே சொன்னேன் இல்லையா? அதாவது ஏழாம் வேற்றுமை உருவது அந்த சார். இளநீர் முலை, அந்த இளநீர் போன்று இருக்கக்கூடிய ஸ்தனபாகங்கள் மீது அந்த மாதர்களானவர்கள் அந்த வாரை அணிந்து கொண்டிருக்கின்றார்கள். அது எப்படிப்பட்ட வார்னா எழுவார், எழுந்து இருக்கக்கூடிய அந்த கச்சம். அப்படிப்பட்ட மாதர்கள் மீது இப்படி எல்லாம் டிஸ்கிரிப்ஷன் சொல்லி அந்த மாதர்களின் மயலாலே அவர்கள் மீது இருக்கக்கூடிய மயக்கத்தினாலே காள் காதலது ஆம் மனமே. காள், இந்த இடத்துல காள் போட்டுறாரு. காள்னா டீப்பா ரொம்ப மன உறுதியா இருக்கக்கூடிய காதல் அது ஆம் மனமே. ஏ மனமே, ஓ மனமே, நீ எப்படி இருக்க? இவர்கள் மீது இந்த மயலால் இவர்கள் மீது காதல் வயப்பட்டு இருக்கின்றாய். காதல் அது ஆம் மனமே மிக ஆர் காமுகனாய் உருஜாதக. மிக ஆர், இந்த இடத்துல ஆறுனா நிறைவு. முன்ன இருக்கிற ஆருக்கும் இங்க இருக்கிற ஆருக்கும் பேசம் இருக்கு. மிக ஆர் காமுகன். காமுகன்னா லஸ்ட்ஃபுல்னு சொல்லுவோம் இங்கிலீஷ்ல. அதாவது அது அந்த இது முள்ள அது ஃபுல்லா அந்த இதுலயே இருந்து
அப்படி காமத்திலேயே மூழ்கி இருப்பவனுக்கு காமுகன் இந்த இடத்துல பேரு. ஆறு காமுகன், நிறைந்த காமுகனாய் உரு ஜாதக, இப்படி நான் பிறந்துட்டேன். இப்ப இப்ப ஏனோ புதுசா ஒண்ணு வரலன்னு சொல்றாரு அருணகிரிநாதர். சொல்லும்போது என்ன சொல்ற, பிறந்ததே அப்படிதான். ஜாதக மாபாதகனாம், பெரிய மாபாதகனாக இருந்து விட்டேன் அடியேனை. இந்த இடத்துல நல்லா பார்க்கலாம். மிக ஆறு காமுகனாய் ஒரு ஜாதக மா பாதகனாம். ஒரு அழகான ஒரு ஒரு அந்த அலிட்ரேஷன், அந்த ரைம் ஒண்ணு வருதும், ஜாதகம்க்கும் பாதகம்க்கும். அடியேனை நின் அருளாலே, இப்படிப்பட்ட அடியேனை நின் அருளாலே, உன் அருளாலே பார்ப்பாய் அல்லையோ, என்னை ஒரு முறையாவது பார்க்க மாட்டாயோ, அடியாரோடு சேர்ப்பாய் அலையோ, உன் அடியார்களோடு சேர்க்க மாட்டாயோ, சேர்ப்பாய் அலையோ, அதாவது சேர்க்க மாட்டாயோ என்று அந்த கொஸ்டின் எடுத்து முடிச்சு, உனது ஆறு அருள், இந்த இடத்துல ஒரு ஆறு வருது, ஆறுன்ற நிறைவைங்க. உனது ஆறு அருள் கூர்ப்பாய், உனது அருளை, உனது நிறைவான அருளை கூர்ப்பாய், கூர்ப்புவது என்றால் கூட்டி கொடுப்பது, அதாவது எக்ஸூபரன்ஸ் சொல்லுவோம், அதாவது மிகுதிப்படுத்துவது. உன்னுடைய அருளை மிகுதிப்படுத்தி என் மீது கூர்ப்பாய் அலையோ, மிகுதிப்படுத்த மாட்டாயோ சொல்லி முடிச்சு, உமையால் தரு குமரேசா, இங்க சொல்லும் பொழுது உமை தந்த குமரேசா என்று அருணகிரிநாதர் கூறுகின்றார். இந்த இடம், இதாவது இது எங்க இருக்குன்னா மூணாவது அடியில இருக்கு, மூணாவது பேராகிராஃப்ல இருக்கு. மூணாவது பேராகிராஃப் கடைசியில சொல்லும் பொழுது உமையால் தரு குமரேசா சொல்றாரா. இதுவே அதற்கு ஈக்குவலண்டா ஏழாவது பேராகிராஃப், அதற்கு அப்படியே மிரர் இமேஜ் அங்க சொல்லும் பொழுது வேதபுரீஸ்வரர் தரும் சேயேன்னு சொல்லுவார். இந்த பக்கத்துல உமையால் தருன்னு மூணாவது ஸ்டான்ஸால சொல்றார். ஏழாவது ஸ்டான்ஸால ஈக்குவலண்டா ஒண்ணு வரும் இல்லையா, அதே டியூன்ல பாடுவோம் அந்த இடத்துல. அந்த இடத்துல வேதபுரீஸ்வரர் தரும் சேயேன்னு சொல்றாரு. இந்த சைட்ல அம்பாளை சொல்றாரு, இந்த சைட்ல சிவமானு சொல்லுவார். அப்படி கூர்ப்பாயலையோ உமையால் தரு குமரேசா, பார் பாவலர் ஓது சொல்லால் முது நீர் பாரினில் மீறிய கீரரை ஆர்ப்பாய் உனது ஆம் அருளால் ஓர் சொல் அருள்வாயே. என்ன சொல்றார், பார் பாவலர் ஓது சொல்லால், இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா பாவலர்களும், அதாவது கவிகள் எல்லாம் ஓது சொல்லால் யாரை புகழ்கின்றார்கள் என்றால், முது நீர் பாரினில் மீறிய கீரரை, நக்கீரரை பெருமையாக புகழ்ந்து கூறுகின்றார்கள். ஏனென்றால் அவர் நக்கீரர் மாதிரி இந்த முது நீர் பாரினில், பழைய உலகத்தில் இவரை மிஞ்சிய ஆள் இல்லை, இவரை மிஞ்சிய ஒரு கவி இல்லை. அப்படிப்பட்ட புகழ்பெற்ற அந்த நக்கீரருக்கு ஆர்ப்பாய், நீ உன்னுடைய அருளை செலுத்தினாய் அல்லவா, உன்னுடைய அருளை காண்பித்தாய் அல்லவா, அந்த திருமுருகாற்றுப்படை கதையை சொல்றது. ஆர்ப்பாய் உனது ஆம் அருளால் ஓர் சொல் அருள்வாயே, அவருக்கு காண்பித்தாய் அல்லவா, அதன் அடிப்படையில் அதே மாதிரி எனக்கும் காண்பிக்க மாட்டாயா, உனது ஆம் அருளால், உனது அந்த அருளால் ஓர் சொல் அருள்வாயே, எனக்கு அந்த மந்திரோபதேசமானதை செய்விக்க மாட்டாயா. ஓர் சொல்னா இந்த இடத்துல பிரணவத்தை அருள் செய்ய வேண்டும் என்று அருணகிரிநாதர் இந்த இடத்துல ஒரு விண்ணப்பம் வைக்கின்றார். இது இப்படியும் எடுத்துக்கலாம். எதற்கு இங்க பிரணவோபதேசம் சொல்றது இந்த இடத்துல எதுக்கு சொல்றாருன்னா, வேதபுரீஸ்வரர் தரும் சேயேன்னு சொல்றாரு. இந்த இடத்துல வேதங்களானது வேலமரமாக வழிபட்டது எனவும் நமக்கு தெரியும். திருவேற்காடுல வேதங்கள் தரும் சேய் அப்படின்னு அந்த வார்த்தைக்கு இன்னொரு மீனிங் எப்படி எடுத்துக்கலாம்னா, வேதபுரீஸ்வரர், வேதங்களுக்குள்ள சாராம்சமாக இருக்கக்கூடியது அந்த பிரணவம். வேதத்திலிருந்து இருக்கக்கூடிய வேதபுரீஸ்வரர் தரும் சேயேனா, இந்த இடத்துல பிரணவமும் அந்த சேய் தான். அதாவது வேதத்தின் சொரூபமாக நம்ம சுவாமி இருக்கின்றார், சுவாமி தரும் சேய் ஆனது பிரணவ சுரூபமாக இருக்கக்கூடியது முருகன். இதுக்கான பேரலல் கரெக்டா இந்த பாட்டுல அமைஞ்சிருக்கு. அதனால அருணகிரிநாதர் இந்த இடத்துல என்னவோ ஓர் சொல் அருளாயே, அந்த பிரணவ சுரூபமாக இருக்கின்ற முருகனிடம் ஓர் சொல், அந்த சொல்லை எனக்கு அருள மாட்டாயா என்று அந்த விண்ணப்பத்தை வைக்கின்றார். அடுத்த பின்னாடி இருக்கு, வார்பேரருளே பொழி காரண நேர் பாவச காரணமாம் மத ஏற்பாடிகளே அழிவே ஒரு அரைகோப. திருஞான சம்பந்தர் இந்த இடத்துக்கு வந்திருக்காருன்னு நமக்கு தெரியும். அதனால இந்த இடத்துல திருஞான சம்பந்தரோடு சேர்த்து இருக்கக்கூடிய அந்த லைனை சொல்ற, வார்பேரருளே, அந்த அருளுக்கான மூல காரணமாக இருக்கக்கூடியவரே. வார் என்றால் இந்த இடத்துல நீண்ட, பேருனா பெரிய, அருளே பொழி காரண, அந்த அருள் பொழிகின்றதற்கு மூல காரணமாக இருக்கின்றாய். நேர் பாவ, இந்த இடத்துல பிரிக்கும் போது இப்படி பிரிக்கணும், பாவ சகாரணமாம், அதாவது பாவத்திற்கு துணை காரணமாகிய இருக்கக்கூடிய, நேராக உன்னுடன் போர்னா இந்த வாக்குவாதம் செய்த மத ஏற்பாடிகள், சமணர்கள்,
மத ஏற்பாடிகள் அழிவே உற, அவர்கள் எல்லாம் அழிவே உற அரை கோப வாக்கா. அது அரை கோப அந்த லைன் அங்க முடியும், அடுத்த லைன்ல வாக்கா சேர்த்திருப்பார். அரை என்றால் இந்த இடத்துல வந்து விடை, அவர்களுக்கு எதிரே விடை அதை டிபேட் செய்து வாதம் செய்து, அரை இந்த இடத்துல வாதம், அரை செய்த கோபா. கோபான்னா வந்து சினமோடு அந்த வாதத்தை செய்த வாக்கா, அப்படிப்பட்ட வாக்கை உடையவனே. சிவமா மதமே மிக ஊக்க அதிபா, சிவமா மதமே மிக ஊக்கமடைவதற்காக, சைவ மதமே ஊக்கமடைவதற்காக அதிபனாக விளங்கியவனே. திருஞான சம்பந்தர் வேறில்லை, முருகன் வேறில்லை என்று சொல்வதாக இந்த இடத்துல யோகமதே உருவும், எப்பொழுதும் யோக நிலையில் இருக்கக்கூடிய மாத்தா. மாத்தா மாத்தானா பெரியவன். சிவபால குஹா, சிவனுக்கு பாலனாக இருக்கக்கூடிய குஹா. குஹா என்றால் எப்பொழுதும் நெஞ்சங்களில் இருக்கக்கூடியவர், எல்லார் உள்ளங்களிலும் இருக்க. குஹானா குகைனா வந்து கேவுன்னு சொல்லுவோம், அதாவது உள்ளம் என்னும் அந்த குகையில் எப்பொழுதும் இருக்கக்கூடிய வசிக்கின்றவருக்கு குஹான் இந்த இடத்துல பேரு. குஹா அடியர்கள் வாழ்வே, அடியர்களுக்கெல்லாம் பெரும் நிதியாக விளங்கு இருப்பவரே. வேல்காட வல்வேடர்கள் மா மகளார்க்கு ஆர்வ நன்மாமகினா. வேல்காட வல் வேடர்கள், வேலை வைத்திருக்கக்கூடிய வன்மையான அந்த வேடர்கள் மாமகளாருக்கு, அவர்களுடைய மாமான லக்ஷ்மிகரம் பொருந்திய அந்த வள்ளிக்கு மகளாருக்கு ஆர்வா, அவளை விருப்பமுடன் நன்மாமகினா மணந்து கொண்டு. மகினா, மகினான்னா இந்த இடத்துல கணவன், அழகிய கணவன். மாமகினா திருவேற்காடுரை வேதபுரீஸ்வரர் தரு சேயே, வேற்காடுரை அந்த வேதபுரீஸ்வரர் சுவாமி தரும் சேயே, அருளிய குழந்தையே. வேட்டார் மகவான், வேட்டார் வேட்டுதல், வேட்டுதல்னா யஜ்யம், ஹோமம் யஜ்யம் இதெல்லாம் செய்வதற்கு வேட்டுதல்னு பேரு தமிழ்ல. அந்த யஜ்யத்திற்கு அதிபதியாக விளங்குபவன் யார்? மகவான். மகவான்னா இந்திரன். அந்த வேட்டார் மகவான் மகளால், அவர்களும் இந்திரனுடைய மகள் இந்திராணி, தேவசேனா. வேட்டார் மகவான் மகளானவள் ஏடு ஆர் திருமாமணவா. ஏடு ஆறுனா மேன்மை நிறைந்த அந்த திரு, அந்த மகளை மணந்து கொண்ட திருமாமணவா, கணவனை. இந்த ஒரு சைட்ல வள்ளியை சொல்லிட்டார், இன்னொரு இடத்துல தேவயானையை சொல்லிட்டார். பொன்னி நாட்டார் பெருவாழ்வு, அதாவது பொன்னின் நாட்டார், அதாவது பொன் நிறைந்திருக்கக்கூடிய நாடு எது என்றால் தேவலோகம். அந்த தேவலோகத்திற்கு பெருவாழ்வு, தேவலோகத்தை மீட்டெடுத்த அந்த வாழ்வே. எனவே வரு பெருமாளே என்று வருகின்ற பெருமாளே என்று அருணகிரிநாத பாட்டை முடிக்கிறது. ரொம்ப அழகான ஒரு பாட்டு. அந்த சந்த அமைப்பு வந்து ரொம்ப தீர்க்கமா இருக்கக்கூடிய அந்த பாட்டு தான் இந்த பாட்டு, கார்ச்சார் குழலார் என்கின்ற பாட்டு. பாட்டு நீங்க ஒரு தடவை கேட்டா அதுல நல்லா தெரியும் அந்த எதுகையானது எப்படி அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லி. முதல்ல இடத்துல சொல்லும் பொழுது அந்த கடைசியில விண்ணப்பமானது என்ன வைக்கின்றார்? ஒரு சொல் அருளாயோ, அந்த பிரணவோபதேசம் செய்ய மாட்டாயோ என்ற ஒரு விளக்கத்தை ஒரு விண்ணப்பத்தை வைக்கின்றார் அருணகிரிநாதர். பின்னாடி இருக்கக்கூடிய பாகத்துல பொன்னி நாட்டார் பெருவாழ்வே என வரு பெருமாளே என்று வேதபுரீஸ்வரர் தரிசையே அந்த சுவாமியோட பேரோட சேர்த்து சொல்றார் இந்த இடத்துல அருணகிரிநாதர். அப்படி ரேரா தான் அந்த திருப்புகழ் அப்படி வரும். இருக்கும்பொழுது ஜென்ரலா என்ன சொல்லுவார்? திருச்செந்தூர் வாழ் பெருமாளே சொல்லிடுவார், இல்லைன்னா வைத்தியநாத பெருமாளே சொல்லுவார். திருநள்ளாறு ஒரு பாட்டு இருக்கு, தர்பாரண்யேஸ்வரன் சொல்லவே மாட்டார். நீங்க எல்லாம் எடுத்து பார்த்தோம், திருநள்ளாறு பாட்டு பச்சையன்கிரியில பச்சையன்கிரின்னு சொல்லிட்டு அம்பாள் பத்தி சொல்லிட்டே வருவார். சொல்லிட்டு திருநள்ளாறு உரை பெருமாளே நேரா சொல்லிடுவார். இந்த பாட்டு தான் எனக்கு என்னமோ விசித்திரம் சொல்ல முடியாது, அதுக்குள்ள ஒரு ஆள் அர்த்தம் ஒண்ணு இருக்கு. அந்த மாதிரியான அமைந்திருக்கக்கூடிய அந்த பாட்டு இந்த பாட்டு. இதை நான் இப்ப செம்மேந்திர மத்தியம் ராகத்துல பாடி காமிக்கிறேன். கார்ச்சார் குழலார் விழியாரையிலார் பால் மொழியார் இடை நூலெழுவார் இள நீர் முலை மாதர்கள் மையலாலே. கார்ச்சார் குழலார் விழியாரையிலார் பால் மொழியார் இடை நூலெழுவார் இள நீர் முலை மாதர்கள் மையலாலே.
தாழ்காதலதா மனமே மிகவார் காமுகனாயுரு ஜாதக மகாபாதக நாமடியேனை நின்னருளானே பார்ப்பாயல்லையோ அடியாரோடு சேர்ப்பாயல்லையோ உனதாரருள் கூர்பாயல்லையோ உமையாள் தரு குமரேசா பார்ப்பாயல்லையோ அடியாரோடு சேர்ப்பாயல்லையோ உனதாரருள் கூர்ப்பாயல்லையோ உமையாள் தரு குமரேசா பார்ப்பாவலரோது சொல்லால் முது நீர் பாரினில் மீறிய கீரரை ஆர்ப்பாயுனதாமருளாளோ சொல் அருள்வாயே முருகாவார் பேரருளே பொழி காரண நேர்பாவச்ச காரண மாமத ஏற்பாடிகளே அழிவேயுர அரை கோப வாக்கா சிவமாமதமே மிகவுகாதிப யோகமதேயூர் மாதா சிவபாலகுகா அடியர்கள் வாழ்வே வேர்காடவள் வேடர்கள் மாமகளார்க்கு ஆவணன் மாமகினா திருவேற்காடுரை வேதபுரீஸ்வர தரிசே வேர்காடவள் வேடர்கள் மாமகளார்க்கு ஆவணல் மாமகினா திருவேற்காடுரை வேதபுரீஸ்வர தரிசே வேட்டார் மகவான் மக்களானவளேட்டார் திருமாமணவா பொன்னி நாட்டார் பெருவாழ்வெனவே அவர் பெருமாளே நின்னருளால் பார்ப்பாயல்லையோ அடியாரோடு சேர்ப்பாயல்லையோ உனதாரருள் கூர்பாயல்லையோ உமையாள் தரு குமரேசா பார்ப்பாயல்லையோ அடியாரோடு சேர்ப்பாயல்லையோ உனதாரருள் கூர்ப்பாயல்லையோ உமையாள் தரு குமரேசா பார்ப்பாவலரோது சொல்லால் முது நீர் பாரினில் மீறிய கீரரையார் பாயுனதா மருளாளோர் சொல்லருள்வா ஏ ஒரு சொல்லருள்வாயே என்று இந்தளவில் இந்த ஒரு திருப்புகழை முடித்துக்கொண்டு